ஓகே. ஓ இதுதான் நீ ரொம்ப நேரமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரீனை பார்க்காமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அதுதான். நான் அதான் நினைச்சேன். சரி அதான் ஸ்க்ரீன் ஓகே ஸோ நான் இப்போ ஃபோர்த் ஸ்லைட் போயிடுவா. கண்டிப்பா. டன். சூப்பர். ஓகே சூப்பர். ஸோ ஐயோ. இந்த இமேஜஸ் தான் வந்துட்டு லைக் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஈச் இமேஜ் ரைட் ஃப்ரம் 1 2 3 4 யூ கேன் நம்பர் இட். ஈச் இமேஜ் வந்து ஒரு ஃபால் சென்டர் ஸ்பெசிஃபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ வாண்ட் யூ ஃபோக்ஸ் டு ஸ்டார்ட் டைப்பிங் with the number. For 1 வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், 2 வந்து இது it falls under thing. So I need people adding. So you can add, try with all the 8 itself. எல்லாமே தெரிஞ்சுனா எல்லாமே சொல்லலாம். எது தெரியுதோ இல்லை அது மட்டும் you can add it. கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது, எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. வலையெல்லாம் சூப்பர் இல்லை, ஸ்டாக்கு வளையல். ஸோ மெயின்லி ஃபார் கேர்ள்ஸ் டே இன் டே அவுட் இங்கே பேங்கிள்ஸ் வியர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தட் ஈவன் அது வந்து கூட ஒரு ஃபால் சென்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஃபிஃப்த் இமேஜ் என்னது இது? இட்ஸ் அ ஃபைல் ஃபோல்டர் லிஸ்ட்டா? என்னது சர்ச் இதுவா? ஹிஸ்ட்ரி சர்ச். ஓகே ஓகே சர்ச். 7 வந்து கிராஃப் ஆர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறீங்களா? மியூசிக் பிளேயரா கிராஃப் ஆர் ட்ரீன்னு சொல்கிறீங்க? 7 வந்து ஏன் கிராஃப் ஆர் ட்ரீ சங்கர்? அப்படிதான் லாஸ்ட் கிளாஸ்க்கு அவன் வரல. 3 வந்து ஹேஷ் மேப். 3 வந்து ஏன் ஹேஷ் மேப்? அது வந்து ஏங்க கொஞ்சம் ஸ்லைட் ஷோ வியூல இது காமிக்க முடியுமா? பெட்டர். கௌஷிக் 3ல வந்து ஹேஷ் மேப் ஏன் ஹேஷ் மேப்? அது இன்னும் கொஞ்சம் நல்லா என்னை உற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒத்துப்பார். Linked list. Nice. 4 is cube. Okay. Multi-dimensional array. Select a song, then the recommended song should be added there. So maybe a graph. Nice. So I see like lot of responses. So every image, as I said, like many of the folks like identified things correctly. So as today, like we majorly focus on in a specific data structure, linear data structure. So linear அப்படினு சொல்றப்பவே like we'll have all the things as a continuous one. அடுத்தடுத்து வர விஷயங்கள்ல தான் நம்ம லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஒரே அந்த இமேஜஸ் மட்டும் மற்ற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜஸில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் அஸ் எவ்ரி ஒன் வாஸ் கரெக்ட், அரே. செகண்ட் ஒன் இஸ் அ ஸ்டாக். ஸோ நம்ம ஒரு நார்மல் ஒரு பேங்கிள் வியர் பண்ணுறப்ப தட் இஸ் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ விச் ஃபால்ஸ் அண்டர் அ ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். Third one is an array, like multi-dimensional array. Like each ஏன்னா ஒரு இமேஜ் நம்ம ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா every pixel has a value. So ஒவ்வொரு பிக்சலும் forms and with a fixed size forms and that image. So it falls under array. Like அடுத்த image, as you all know, நம்ம cube. So first in first out, that is very common. அடுத்தது வந்து again நம்மளோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. ஸோ எது நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 சைட்ஸ் நம்ம ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுறோம், பேக் போகிறோம் அப்படின்னா இந்த யூஆர்எல் ஹிஸ்ட்ரியில் லைக் எது கடைசியாக இருந்துச்சோ அதான் வெளியே வரும். ஸோ அகெயின் இட் ஃபால்ஸ் அண்டர் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்மளோட அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார் பிரிண்டர் கியூ. வென்எவர் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரிண்டர் கான்ஃபிகரேஷன் ஹேட் இன் யுவர் சிஸ்டம், ஸோ எவ்ரி பிரிண்டர் லைக் அது எல்லாமே வந்து அசைன்டு கியூவில் போய் நின்றும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்து. So again, the music player, it's a kind of list. A list, there are different types of list, and for all categories, music player will be a best example. The last one is again, அது வந்து ஒரு லிஸ்ட் தான். நம்ம ட்விட்டர் ஃபீட்ஸில் வர எல்லாமே வந்து kind of list. So these are all kind of overall images. Yes, next slide then. அடுத்தது. ஸோ as we started, ஸோ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியோட இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஐடென்டிஃபை பண்ணோம். அதோட காமன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இமேஜஸ்லேயுமே எவ்ரி எலமெண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ சீக்வன்ஸ், அடுத்தடுத்து தான் வந்திருக்கு. வேறஸ் இப்போது சங்கர் சொன்ன மாதிரி ஒரு
ட்ரீயாவோ ட்ரீ இல்லைன்னா ஒரு கிராஃபாக இருந்தாவோ இந்த லீனியர் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்காது. அதாவது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். வேறஸ் நம்ம இன்னைக்கு ப்ரிடாமினண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இட் வில் பி ஆன் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் த 4 மேஜர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா அரே, ஸ்டாக், லிங்க்டு லிஸ்ட் அண்ட் கியூ. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம வந்து லைக் வில் ஸ்டார்ட் வித் அரே. ஸோ அரேங்கிறது லைக் we have a common understanding. ஒரு செட் ஆஃப் கண்டினியூஸ் எலமெண்ட்ஸ் ஒரு சேம் டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆன ஒரு விஷயம் தான் நம்ம அரேன்னு சொல்கிறோம். அரே வந்து நம்ம நிறைய செட் ஆஃப் யூஸ் கேசஸ் இருக்குது. நிறைய நீங்கள் 12th இந்த மாதிரி அந்த இதில் படிக்கிறப்ப யூ ஹேவ் மேட்ரிக்ஸ் விச் இஸ் அகெயின் 2 dimensional அரே. ஸோ மேட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு லைக் நிறைய படிச்சிருப்பீங்க. அதுவே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அரே. ஸோ ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கும், சேம் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு அரேல வந்து யூ கான்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட், அதுதான் வந்து அந்த ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஒரே மாதிரி ஆட்களுக்கும் அதில் வந்துட்டு இது பண்ண முடியும். ஒரு இன்டீஜர் டைப் அப்படின்னா இன்டீஜர் மட்டும்தான் அதில் ஹோல்ட் பண்ண முடியும். இஃப் இஸ் த மேஜர் இன்டென்ஷன் ஆஃப் அரே. அந்த இமேஜஸில் பார்க்குற மாதிரி எவ்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரேயோட சைஸ் வந்து 5ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0. ஸோ அரேயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் 0. ஸோ இப்போ இந்த இமேஜ் இந்த 10, 20, 30 இருக்கிற அந்த இமேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே அரேயோட சைஸ் வந்து இட் ஹேஸ் 6 elements. ஓகேவா? பட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் we have. ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டும் வில் கெட் ஸ்டோர்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் அட்ரஸ். அந்த அட்ரஸில் இதுதான் அட்ரஸ் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக். நம்ம வந்து அரேவை ஆக்சஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து மோஸ்ட்லி வில் யூஸ் த இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை வச்சு தான் அந்த வேல்யூ எடுப்போம். ஸோ இண்டெக்ஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் டைம் நம்மளுக்கு வந்து எடுக்கிற நம்ம ஒரு ஐட்ரேட் பண்ணி ஒரு அரே எடுக்கிறப்ப சர்ச் பண்ணுறதுல இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். ஏன்னா அந்த பொசிஷனோட ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் தெரியும், த சர்ச் வில் பி வெரி ஃபாஸ்ட். ஸோ அதுதான் வந்துட்டு தி பேசிக் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் அரே. ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு இருக்குன்னு தெரியுது, அங்கே நான் ஒரு சர்ச் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா அரே வில் பி யுவர் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ as I discussed, இதான் ஒரு செட் ஆஃப் காமன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம போன ஸ்லைடில் பார்த்த அந்த விஷயங்கள் தான். ஸோ மேஜர் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரேன்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வருது அரேனா ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ், அவ்வளோதான் அதில் இருக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் நம்ம அடையார் ஆனந்த போனில் போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குகிறோம். அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் ஆல்ரெடி பேக் பண்ண ஒரு இது வச்சுருக்கான் அப்படின்னா இஃப் இட் கேன் ஆக்குபை ஒன்லி 9 ஸ்வீட்ஸ் 9 பார் ஆஃப் ஒரு காஜு கட்லியோ ஏதோ ஒன்று நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இட் கேன் ஆக்குபை ஒன்லி தட் செட் ஆஃப் இது. அதுக்கு மேலே வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ ஃபிக்ஸ் சைஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு ஸ்லாட் இருக்கலாம், இல்லை அடுத்தடுத்து வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷனோட இட் வில் ஹாவ் சம்திங். ஸோ அதான் அந்த கான்டிகியஸ் மெமரிங்கிறது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் கனெக்டடாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி விஷயங்கள் வைக்கிறதுக்கு தான் பேசிட்டோம். ஸோ 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்கிறது 1ல் ஸ்டார்ட் ஆகாமல் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ அரேயோட சைஸ் 6 அப்படின்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 0 அண்ட் எண்ட்ஸ் அட் 5. ஸோ தட் இஸ் த காமன் திங். அதே மாதிரி அரே வந்து ஸ்டாட்டிக் டைனமிக் ரெண்டுலேயுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் அரேவும் இருக்குது, டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது நம்ம லிஸ்ட்டோட வேறு இதில் கம்பைன் பண்ணி வி கேன் ஆட் அஸ் அ டைனமிக் வேவும் இன்ஷியலைஸ் பண்ணுறதுக்கான இது இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ ஒரு அரே வந்து பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது? நான் வந்துட்டு இப்போ அரேவை சர்ச் பண்ணுறேன், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே எப்படி ஒரு அரே ஒர்க் ஆகுது? ஸோ இந்த லெஃப்ட் சைடு இமேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட ஒரு 8 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அரே இருக்குது. நான் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரை சர்ச் பண்ணணும். இப்போ அரே அந்த இதில் என்ன பண்ணும் அப்படின்னா
அது ஒவ்வொரு இண்டெக்ஸாக போகும். இண்டெக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூக்கு இட் வில் கம்பேர் இந்த எலமெண்ட்டு அது ஈக்குவலா அப்படின்ட்டு. இஃப் யூ நோ ஆல்ரெடி இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸோட பொசிஷன் ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா டேரெக்டாக இண்டெக்ஸை வச்சு நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வில் சர்ச் வித் தட் ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் ஆஃப் தட் அரே. இந்த எலமெண்ட்டோட வேல்யூ தான் நான் ஒவ்வொரு இண்டெக்ஸில் கம்பேர் பண்ணி இதுதான் லீனியர் சர்ச், அடுத்தடுத்து போய் செக் பண்ணி. இப்போ சர்ச்சிங்க்கு இட் இஸ் ஃபைன். இப்போ நான் வந்துட்டு ஐ ஹாவ் அ யூஸ் கேஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் சம்திங். நான் ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி, லைக் நான் ஒரு ஆட் பண்ணுறேன் ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ். இப்போது என்னோட அரே வந்து ஐ கேன் ஹோல்ட் ஆஃப் 10 எலமெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து ஒரு 8 எலமெண்ட் இருக்கு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக போய் ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஆல் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் தட் அரே ஷுட் மூவ். ஸோ அதுதான் ஒரு ரொம்ப வந்து ஒரு பேசிக்கான லைக் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இதுதான் வந்து. ஏன்னா இன்சர்ஷனோ டெலீஷனோ வந்து இன்கேஸ் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், அதுவும் ஸ்டார்டிங் ஆஃப் த லொக்கேஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணால் மீதி 8 எலமெண்ட்டும் அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து மூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஷிஃப்டட் பை ஒன் பொசிஷன். ஸோ தட் இஸ் ஒன் சர்ச்சுக்கும் இன்சர்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இதோட ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். I'll say that அது ஒரு நம்ம இதாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இது ஒரு லைக் அஸ் பெர் தி பேட்டர்ன் ஆர் உங்களுக்கு பனான்சிட்டியோட அந்த சிலபஸ் இதுபடி. ஸோ எவ்ரி டேட்டா ஸ்ட்ரக்சர் வி லேர்ன் தேர் ஷுட் பி சம் ப்ரோக்ராமேட்டிக் அனாலிசிஸும் அதில் இருக்கணும். அட் த எண்ட் யூ வில் பி ஹேவிங் அன் ஆக்டிவிட்டி. நான் ஒரு விஷயத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணால் அது எப்படி பண்ணலாம், இல்லை நார்மலாக பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ வில் ஆல் see திஸ் ஒன்ஸ் வி மூவ் ஃபர்தர். இப்போ இது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். அதே மாதிரி இப்போ இதில் காமிக்க போகிற மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் இன் ஜாவா. ஸோ இஃப் யூ ஆர் ஆல்ரெடி அவேர் ஆஃப் ஜாவா, இல்லை இது அது வந்து கைண்ட் ஆஃப் அ பேசிக் திங்ஸ் தான். இஃப் யூ நோ பைத்தான், எதுலனாலும் த கோர் லாஜிக் மைட் நாட் பி அ மேஜர் டிஃப்ரென்ஸ். சின்ன சின்ன சின்டாக்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர வாட் எவர் யூ see here will be applicable to any programming languages. So as you see in this program, இது ஒரு சின்ன ஒரு நம்பர் அரேவை நான் ஒரு ஐட்ரேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலமெண்ட்டை எடுக்கிறேன். அது இண்டெக்ஸ் வச்சு எடுக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த எலமெண்ட் வந்து என்ன அவுட்புட்டுங்கிறது சொல்லிடும். அதே மாதிரி நான் இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் இண்டெக்ஸில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது இந்த இண்டெக்ஸை வச்சு இது பண்ணுறதுனால இட் வில் கெட் மூவ் டு தி நெக்ஸ்ட். மற்ற இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் மூவ் பண்ணால் தான் இந்த நம்பர்ஸ் ஆஃப் 1ல் நான் 10 ஆட் பண்ண முடியும். ஆல்ரெடி என்னோட சைஸ் ஆஃப் த அரே லைக் ஐ ஹாவ் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்குல்ல, நான் டேரெக்டாக இதை மாடிஃபை பண்ணனால இந்த மற்ற எலமெண்ட்ஸ் அந்த இதில் மூவ் ஆகுது. ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற அந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் த அவுட்புட் யூ see like 1, 10, 3, 4, 5. ஸோ திஸ் இஸ் த பேசிக் சாம்பிள் ப்ரோக்ராம். ஒரு அரே இன்ஷியலைஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி லைக் அரே இன்ஷியலைஸ் பண்ணுறது எப்படி நம்ம நார்மல் குவிஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தோம். ஸோ நார்மல் வே ஆஃப் இன்ஷியலைசிங் அன் அரே வித் சம் வேல்யூஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸில் மூவ் பண்ணுறோம், அப்புறம் ஆட் பண்ணுறோம். ஒரு டிபிக்கல் ஒரு அரே எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ யா, நெக்ஸ்ட் இஸ் லைக் தட். ஸோ பேசிக்காக நம்ம அரேல பார்க்க வேண்டிய விஷயங்கள், இப்போ எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம ஒரு அரே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த சைஸ் வந்து தெரியும் ஆல்ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மார்க்ஸே வச்சுக்கோங்களேன், ஏதோ மார்க்ஸோ இல்லை லைக் எனி திங் விச் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆஃப் சைஸ். 6 சப்ஜெக்ட் தான் இருக்குது, 6 சப்ஜெக்ட் தான் நான் மார்க்கே கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு அரே, இந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மார்க் எடுத்துருக்கான், ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஐ கேன் கன்சிடர் ஆஃப் அ ஃபிக்ஸ் சைஸ். இன்சர்ஷன் டெலிஷன் அடிக்கடி அது ஏதாச்சும் நான் ஒன்று மாற்றுவேன், இது பண்ணுவேன், லைக் அதுனா அந்த விஷயங்களில் மட்டும் இட் வில் பி டஃப். ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கிறது ஒரு சைடு எங்கே அட்வான்டேஜாக இருக்கோ அது இன்னொரு சைடு இட் இஸ் ஆல்சோ அ டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா தேர் மே பி காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வேர்
you need to change the size of the array during runtime. அது பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ பேசிக்காக ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்கிற ஒரு ப்ராப்ளமில் வேர் சர்ச்சிங் இஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் டு பி அச்சீவ், அரே வில் பி அ குட் ஃபிட். நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு இதாக இருக்கும். யா, ஸோ நெக்ஸ்ட் லெக்சர். ஸோ நம்ம இப்போ அரே வந்து ஒரு விஷயமா டைமில் இப்போ இதே அரேவை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இதில் நம்ம டே டு டே இதில் எங்கே ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு ஒரு பசங்களாம் சேர்ந்து இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சரி புக் மை ஷோவில் டிக்கெட் போட்டு இது பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப when you start booking the tickets, இப்போ ஒரு 10 டிக்கெட் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டில் புக் பண்ணியாச்சு. 10 டிக்கெட்னா நீ புக் மை ஷோவில் இஃப் யூ கிளிக் 1 and if you see number of persons as 10, அந்த 10 சீட் இருந்துச்சுன்னா அது அந்த 10ஐயுமே ஆக்குபை பண்ணும். இப்போ இல்லை உனக்கு அங்கே 5 சீட்டு தான் இருக்குன்னா நீ வந்து வேற எங்கேயாச்சும் திருப்பி ஒரு 5 சீட் செலக்ட் பண்ணுற மாதிரி அது காமிக்கும். வாட் எவர் த ரிமைனிங் ஸ்பேஸ் தட் இஸ் லெஃப்ட் அவுட் இன் த சீட் அரேல. ஏன்னா எல்லா இதுக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் A0, A2, A3 அப்படிங்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துருப்பான். நம்ம போய் ஒரு சீட்டை செலக்ட் பண்ணுறோம், 5 சீட்டு தான் இருக்குது, 10 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு. சீட்டை இப்போ பசங்க எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி நானும் வரேன் என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இது அகெயின் இஃப் யூ ஹாவ் தட் 10 சீட்ஸ், இன்னொரு சீட்டை அதில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல ஆட் பண்ண முடியாது. புதுசாக வேற எங்கேயாச்சும் போகலாம். நீ ஏற்கனவே ஃபுல் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒன்று போட்டிருப்போம். இன்னொரு இடத்துல போய் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் இதை ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இட் இஸ் டஃப். இதே மாதிரி சில இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கும். இப்போ ஃபேமிலியோட எங்கேயோ போகிறோம், அதே படத்துக்கு போகிறோம், வேற ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் நகண்டு உட்கார சொல்றாங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து நிறைய இடத்துல ரியல் டைம்ல நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சீட்டு தள்ளி உட்காருங்க, 2 சீட்டு தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேத்துக்குமே இது வந்து ஒரு காமனான இது. அப்போ ஒரு ஆள் உட்கார்றதுக்கு மற்ற எல்லா பேருமே நகண்டு உட்கார வேண்டிய ஒரு காமனான சினாரியோ. ஈவன் அங்கேயே வந்து இப்போ அரே ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு சைஸா ஒரு விஷயம் இருக்கிறப்ப ஹவு திங்ஸ் கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட். நான் நகண்டு உட்காரணும்னா என்னை பக்கத்துல இருக்கிறவங்க எல்லா பேருமே நகண்டு உட்காரணும். ஸோ இட்ஸ் a common scenario. இதுதான் அரேயோட அட்வான்டேஜ், ஃபிக்ஸ்டு சைஸ். பட் when comes to insertion, புதுசாக ஒரு ஆள் வரான், கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னா ஐ கான்ட் இன்னொருத்த மடியில் போய் உட்கார முடியாது, ஸோ அவனும் தள்ளி உட்காரும். ஸோ இந்த மாதிரி லைக் எவ்ரி ஒன் ஷுட் மூவ், தட் இஸ் த பேசிக் திங். ஸோ இந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ படத்துக்கு நம்ம புக் பண்ணுறோம், அந்த புக் பண்ணுற அந்த விஷயத்துல இருந்து அடுத்து இதே இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த இதுக்கு வந்துட்டு so far ஏதாச்சும் questions இருக்கா before we move into the next data structure? Okay, so okay, no more questions illana, we can move to the next slide. ஓகே, ஸோ மெயின் இப்போ அரே இருக்கான், அரே இருந்துட்டு லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து அகைன் இட்ஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். முன்னாடி பார்த்தா அதே கதை தான், அடுத்தடுத்து இருப்பான், நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக இருப்பான். இவனோட மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரே கிட்ட என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருச்சோ தட் வில் ஹியர் தட் இஸ் அன் அட்வான்டேஜ், விச் இஸ் என்னால் ஒரு எலமெண்ட்டை எல்லாத்தையும் இது பண்ணாமல் ஐ கேன் இன்சர்ட் அன் எலமெண்ட். ஸோ ஸ்பெசிஃபிக் இப்போ அது நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் when I go into the next slide. ஸோ இனிஷியலி இந்த லிங்க்டு லிஸ்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா it will have 2 major elements within it. ஒன்று என்னன்னா டேட்டா, இன்னொன்று வந்து ஒரு பாயிண்டர். அந்த பாயிண்டர் எதுக்கு அப்படின்னா எந்த நோடுக்கு நான் அடுத்து கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ விச் நோட் ஷுட் ஐ கனெக்ட், அவ்வளோதான். அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு இட் ஹேஸ். அதே மாதிரி இது வந்து ஃபிக்ஸ்டு சைஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இட் கேன் பி டைனமிக். ஸோ எவ்வளோ மெமரி நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ கம்மியான மெமரி நம்ம இப்போ அரே வந்து நான் 100 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு 10 எலமெண்ட் தான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த இது வந்துட்டு இட் இஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் மெமரி. ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. வாட் எவர் ஐ ஹாவ்
நான் வந்து எதுவுமே வந்துட்டு இப்போ கம்மியாக வச்சிருக்கேன், அது ஆன் த ரன் டைம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கும். 10 தான் கொடுக்குறேன்னா 10 தான் எடுத்துக்கும். இப்போ 100 வேணும்னா அப்போ 100 எடுத்துக்கும். இட் வில் நாட் ப்ரீ ஆக்குப்பை வாட் இஸ் தட் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? ஸோ இட் கேன் க்ரோ அண்ட் ஷ்ரிங்க் வென் ரெக்வயர்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ மேஜர்லி டேட்டா, அதோட பாயிண்டர், இதுதான் இதோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எது ஆரம்பம் எது முடிவுன்னு தெரியணும்ல. ஸோ எங்கேருந்து லிங்க்டு லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வேர் இட் எண்ட்ஸ். ஸோ ஹெட்டுங்கிறது தான். ஸோ நம்ம உடம்புல ஆரம்பிக்கிற மாதிரி தான், தலையிலேருந்து தான் என்னோட உடம்பு ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் த ஹெட் அண்ட் எண்ட்ஸ் வித் தி லைக் நல் அப்படின்னா அதோட எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்துட்டு இது இருக்குது. அண்ட் இல்லை நிறைய வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள், சர்க்குலர். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ மேலே இருக்கிற இமேஜ் அதுவே சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான். டபுள் லிங்க் லிஸ்ட்னா கனெக்டிவிட்டி போத் சைட்ஸ் இருக்கும். என்னால் முன்னாடியும் போக முடியும், பின்னாடியும் ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இது. ஸோ தட் இஸ் லைக் டபுள் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர்னா கடைசி எலமெண்ட் திருப்பி என்னோட எலமெண்ட்டோடய கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது சிம்பிள் எக்ஸாம்பிள்னா, நம்ம அந்த மியூசிக் பிளேயரில் ஒரு 10 பாட்டு ரிப்பீட் மோடில் போட்டிருந்தோம் அப்படின்னா 10வது பாட்டு முடிஞ்சோடனே திருப்பி அது பாட்டுக்கே போயிடும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் இஸ் அகைன் கனெக்டட் டு தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட், விச் இஸ் தி ஒரு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். எல்லாமே வந்துட்டு சுற்றிக்கிட்டே லூப்பில் போய்கிட்டே இருக்கும். யா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் கேள. ஸோ யா, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இது இவ்வளோ நேரம் லைக் டீட்டெயிலாக பேசின அதே விஷயங்கள் தான். டைனமிக் சைஸு. ஸோ எதுக்கு வந்து முன்னாடி சொல்லிட்டு திருப்பியும் வந்து இது ஒரு ஸ்லைடாக போடுறோம் அப்படின்னா, we would have spoke various things, but மேஜரான ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் கீயாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக we have added it separately. ஸோ டைனமிக் சைஸ் ஒன்று, டேட்டா அண்ட் அந்த பாயிண்டர் ஒன்று, இன்சர்ஷன் டெலிஷன் ஃபாஸ்டராக இருக்கும். ஏன் ஃபாஸ்டராக இருக்கும்னு நம்ம திருப்பி வர ஸ்லைடில் பார்க்கலாம். அண்ட் மெமரி எஃபிஷியன்ஸ், ஃபுல்லாக ஆக்குபை பண்ண மாட்டான், எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் தேவை. ஓகே, ஸோ இவன் எப்படி ஒர்க் பண்ணுறான், இதுக்கும் அரேக்கும் என்ன வித்தியாசம்? இதே லைக் அரேல இஃப் ஐ ஹாவ் தீஸ் கைண்ட் ஆஃப் 6 எலமெண்ட்ஸ், ஒரு 6 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு 2வது எலமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப எப்படி வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் ஹச் எல்ஓ ஒரு 4 வேல்யூ இருக்குது. நான் வந்து 2வது எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், என்னோட பாயிண்டர் என்னோட ஹச்சில் இருக்கிற அந்த பாயிண்டரை ஈயோட கனெக்ட் பண்ணுறேன். ஈயில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டரை ஐயோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ விச் மீன்ஸ் நான் இங்கே சென்டரில் இதை மட்டும்தான் ஆல்டர் பண்ணுறேன். அடுத்து வர எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இதனால அஃபெக்ட் ஆகலை. ஐம் ஜஸ்ட் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்டர் ஆஃப் மை ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து என்னோட இதுக்கும் என்கிட்ட இருந்து வர ரெஃபரன்ஸ் பாயிண்டர் ஐ எம் மூவிங் டு தி நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் ஆடட் இன் பிட்வீன் ஆஃப் தெம். அவங்களுக்கு நடுவில் போய் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் சேஞ்ச் மட்டும்தான். ஸோ தட் இஸ் த ரீசன் இன்சர்ஷன் வந்து நல்லாவே லைக் have a faster way of insertion and deletion linked listல. இது ஒரு நம்ம வந்து ஒரு சர்ச் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா, linked list மோஸ்ட்லி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. நம்ம ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் வச்சு கனெக்ட் பண்ணனால அது இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி தான் அதனால சொல்ல முடியும். ஸோ நார்மல் அரே மாதிரி ஒரு இண்டெக்ஸில் இந்த பொசிஷனில் போய் டக்குன்னு எடுத்துட்டு வானா அந்த மாதிரி பாசிபிலிட்டி லிங்க்டு லிஸ்ட்ல இல்லை. ஸோ தட் இஸ் சீன் அஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் தேவை. ஸோ ஒரு சாம்பிள் நார்மல் ஒரு ப்ரோக்ராம். இந்த லெஃப்ட் சைடு இஃப் யூ சி, எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லிங்க்டு லிஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ இல்லை நெஸ்டட் கிளாஸாக ஐ ஹாவ் லிங்க்டு லிஸ்ட் அண்ட் மோட். ஜஸ்ட் அந்த கிளாஸுக்கு நான் எப்பயும் போல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஐம் ட்ரைங் டு இன்சர்ட்னு ஐ ஹாவ் சம் ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணுறேன், வென்எவர் ஒரு புது நோடு, அந்த நோடு வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது வந்து ஸ்டார்டிங் டேட்டாவான்னு பார்க்குறேன், ஹெட்டா அப்படின்னு பார்க்குறேன்.
ஹெட்டே நல்லா இருக்கு அப்படின்னா அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே அவன் தான். அதுக்கப்புறம் வர எலமெண்ட் எல்லாம் நான் ஹெட்டோட ப்ரீவியஸ் பாயிண்டர் ரெஃபரன்ஸ் வச்சு அடுத்தடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் பேசிக். அந்த நோட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து எவ்வளோ நம்ம இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம். இதில் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் வே ஆஃப் இது வந்து ஆட் பண்ணோம்னா வி கேன் ஆட் இட் அக்கார்டிங்லி. பட் இந்த லெவலுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வாட் இட்ஸ் ஆல் அபவுட் லிங்க் லிஸ்ட். இது வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் கூட இல்லை, இது நார்மல் வே ஆஃப் லிங்க் லிஸ்ட்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அதே இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஜஸ்ட் அன்டில் இட் ரீச்சஸ் நல் என்னெல்லாம் இருக்கோ ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் தோஸ் எலமெண்ட்ஸ். நோடுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு போஜோ ரெஃபரன்ஸ் ஃபார் வாட் எவர் த திங்ஸ் தட் ஆர் கோயிங் டு யூஸ். டேட்டாவும் நெக்ஸ்ட் தான் என்னோட எலமெண்ட்டோட ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். எனி கொஸ்டின் ஹியர் கைஸ்? இந்த இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? Super. Okay, pa. So next is yeah. Super. Thanks Nitish. Thanks Sangar. So for replying and acknowledging. பார்த்த ஒரு விஷயம் தான் லிங்க்ட் லிஸ்ட்ல இன்னும் வந்துட்டு அரேவோட டிஸ்அட்வான்டேஜ் லிங்க்ட் லிஸ்ட் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஒன் ஸ்பெசிஃபிக் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லணும் அப்படின்னா டைரெக்டாக ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஒரு ஆக்சஸிங் பண்ண முடியாது. நான் வந்து ஒவ்வொன்றா ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் பாயிண்டோட ரெஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். ஸோ தட் இஸ் சம்திங் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஹியர். ஓகே, பட் இன்சர்ஷன் டெலிஷன் வருது அப்படின்னா இட்ஸ் அ குட் ஒன். அதே மாதிரி ஒரு டைனமிக் சேஞ்சிங் சைஸில் இருக்கு என்னோட கலெக்ஷன் ஆஃப் இது வந்து அப்படி ஒரு ஸ்டேஜிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா லிங்க்ட் லிஸ்ட் இஸ் a good one. நெக்ஸ்ட் வந்து ஸோ அகைன் ஸ்டோரி டைம். இப்போ அதே இதோட ஒரு கண்டினியூட்டி. படத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறோம். டிக்கெட் போட்டாச்சு, புக் மை ஷோவில் 10 பேருக்கு ஒரு இதில் போட்டாச்சு, கிளம்புறோம். இப்போ தேட்டருக்கு போகிறதுக்கு ஐ நீட் டு கோ இன் அ ட்ரெயின். 2 பேர் தாம்பரத்தில் ஏறுறாங்க, 2 பேர் குரோம்பேட்டில் ஏர்போர்ட்டில் போய் தான் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பிவிஆரில் புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கங்கே வந்துட்டு நான் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் எல்லாம் இன்டர் கனெக்டட். இதெல்லாம் வந்துட்டு லைக் எலக்ட்ரிக் ட்ரெயினில் எல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்குது. அடுத்தடுத்து உள்ள ஒரு விஷயம் அஸ் லைக் அ லிங்க்ட் லிஸ்ட். நான் இருந்து 3வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நீ அங்கே ஏறினா கூட உள்ளே வந்துடலாம், அடுத்தடுத்து வந்துடு. ஸோ இட்ஸ் அ நார்மல் ஒரு இது. இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் தாம்பரத்துலேருந்து ஜென்ரலாகவே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் இன்ஜின்லேருந்து 3rd கம்பார்ட்மெண்ட்ரா, இதுலேருந்து ஒரு 4th கம்பார்ட்மெண்ட். ஸோ பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெஃபரன்ஸை வச்சு ஸோ 4th இதுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி வில் பி ஆடிங். ஸோ நம்ம வந்துட்டு ஜென்ரலாகவே இப்போ லிங்க் லிஸ்ட் கான்செப்டை வச்சு இதை ஒரு ஸ்டோரியாக இமேஜின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதுலேருந்து எடுத்து ஒரு ஒரு இதை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு வி ஆர் ட்ராவலிங் வித் அ லிங்க் லிஸ்ட். அந்த ஒரு இதில் வந்து நம்ம போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஒன்ஸ் வி ரீச் த தியேட்டர், அங்கே வந்து வில் ஹாவ் சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அகெயின் வித் த ஸ்டோரி வில் கண்டினியூ தட். ஓகே, ஸோ நவ் ஸ்டாக் வந்துட்டு நிறைய நம்ம நார்மலான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லேயே நிறைய இடத்துல இந்த ஸ்டாக் வந்துட்டு யூஸ் ஆகுது. பேசிக்கான ஒரு அப்ஜெக்டிவ்ல ஸ்டாக் வந்து ஒர்க் ஆகுது, விச் இஸ் நத்திங் பட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கடைசியாக வர இது வந்து வெளியே போயிடுவான். நம்ம அதான் அந்த வளையல் இமேஜ் காமிச்ச மாதிரி கடைசியாக போகிற வளையலை வெளியே எடுத்தாதான் அப்போ தான் அடுத்து பின்னாடி வர வளையலெல்லாம் வெளியே எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாடல் பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா புஷ் அண்ட் பாப். புஷ்னா ஒருத்தனை தள்ளுறது, ஸோ பேசிக்காக அவனை ஆட் பண்ணுறேன் உள்ள. பாப்னா லைக் வெளியே எடுக்கிறது, ஸோ ஜஸ்ட் ரிமூவிங் தட் ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். ஸோ தீஸ் ஆர் தி 2 பேசிக் திங்ஸ். இப்போ என்னன்னா இது வந்துட்டு லைக் ஒரு எண்ட்ல மட்டும்தான் நடக்க போகுது. As you see in this image, this is all going to happen in one end.
அந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைன்னு ஒரு எலமெண்ட் வந்து புஷ் ஆகுது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் அட் த டாப். ஸோ அதுதான் எந்த எலமெண்ட் புஷ் ஆகுதோ ஃபஸ்ட்டு வருதோ அது டாப் ஆகிடும். இப்போ பாப் ஆகுறப்ப ஃபஸ்ட் எலமெண்ட் தான் ரிமூவ் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக அது வருது, ஃபஸ்ட்டு அது போகுது. ஸோ தட்ஸ் த பேசிக் திங். வில் see in detail. நெக்ஸ்ட் வந்து ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய operations இருக்கு, basic operations that we do with the stack. Right from top, size, like as the name வந்துட்டு அது என்னங்கிறத கன்வே பண்ணுற மாதிரி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் தான். டாப்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதை டெலீட் பண்ணாமல் அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து டாப். சிமிலர்லி சைஸ் வந்து டோட்டல் சைஸ், ஒரு ஸ்டாக் எம்டியா இல்லையான்னு சொல்றதுக்குரிய மெத்தட். நேம் itself signifies the usage of that specific stack operation. Stack internally like it has also some types. So ரெண்டு types இருக்கு, இது போகவும் இருக்கு. There are other things, but basically we have two things. So this is stack அப்படின்னு சொல்லி we have one. இது வந்து மோஸ்ட்லி ஒரு யூனிட் ஆஃப், ஒரு சின்ன யூனிட் ஆஃப் இதுதான் இருக்கும். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். whereas memory stack we have like large amount of data and the size is flexible, whereas this stackல அந்த flexibility இருக்காது. So that is some common difference. And இந்த operations, இந்த மேலே இருக்கிற அந்த operations தான் core operations for doing anything related to stack. Next slide. So okay, இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது அகெயின் லைக் இன்னொரு கிளியர் கட் எக்ஸாம்பிளோட இங்கே சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து புஷ். நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐம் ஆடிங் இன் டு தி ஸ்டாக். ஃபஸ்ட்டு டாப் வந்து ஈக்குவல் டு -1 அசைன் ஆகிக்குது. ஏன் -1 அப்படின்னா, ஸோ இனிஷியலாக ஐல் ஹாவ் நோ இண்டெக்ஸ், எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு வேல்யூ ஆட் பண்ணோன்னே தான் இட் வில் பி லைக் இண்டெக்ஸ் வந்து 0, அந்த ஸ்பெசிஃபிக் இது வந்து 0ன்னு வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஐம் ஆடிங், ஃபஸ்ட் எலமெண்ட் தான் அது உள்ளே வரப்போகுது. ஸோ அது வந்து லாஸ்ட்டாக அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி ஐம் அகெயின் புஷிங் 20, ஐம் புஷிங் 30. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து 4 எலமெண்ட்ஸ் சைஸ் வந்து ஃபுல் ஆகுது. ஸோ டாப் இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. சிமிலர்லி வென் ஐ பாப், இப்போ ஆல்ரெடி வந்து இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மேலே இன்னொரு எலமெண்ட் புஷ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸ்டாக் இஸ் ஃபுல்லுன்னு சொல்லி அது வந்து ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ வென் எவர் யூ ட்ரை டு ஆட் எலமெண்ட்ஸ் பியாண்ட் த லிமிட், ஓவர் ஃப்ளோ. சிமிலர்லி ஆன் தி அதர் சைட், வென் எவர் யூ ட்ரை டு ரிமூவ் வென் நத்திங் இஸ் தேர், அங்கே ஒன்றுமே இல்லை, ஸ்டாக்ல எவனுமே இல்லை, நான் போய் ஒரு எலமெண்ட் அங்கே போய் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா விச் இஸ் அண்டர் ஃப்ளோ, எதுவுமே இல்லாத இடத்துல போய் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அகெயின் த சேம் லாஜிக். எப்படி வந்து கடைசியாக யார் வந்துருப்பா, 40ங்கிற வேல்யூ கடைசியாக இருக்குது, நான் பாப் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா 40 வில் கெட் பாப்ட் அவுட். இது அப்படியே கண்டினியூ ஆகும் until it is empty. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுக்கான இது. வில் see as a code. Next slide. மேஜராக லைக் ஸ்டாக் வந்து நிறைய, நான் சொல்கிற மாதிரி நிறைய யூஸ் கேசஸில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம லாஸ்ட்டாக வர்றது லைக் அந்த ஃபங்க்ஷன் 3. ஸோ நம்ம வந்து இப்போ ஒவ்வொன்றா உள்ளே வரோம். இப்போ மெயின் வந்து ஃபஸ்ட்டு போய் ஆட் ஆயிரும், அப்புறம் இது இதாகும். ஸோ ஜென்ரல் ஒரு ஃபங்க்ஷன் காலில் ஹவு இட் எக்ஸிக்யூட்ஸ், ஏன் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் காலை ஸ்டாக்குக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா த வே இட் இன்டரப்ட்ஸ் த டேட்டா. இது நாட் ஓன்லி ஃபங்க்ஷன் கால், ஈவன் இன் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷனில் கூட ப்ராப்பர் அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் இதை வச்சே வந்து ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ் நிறைய வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் சம்திங் தட் இஸ் அகெயின் யூஸ். இன்னொரு ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வி யூஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அன்டூ ரீடு,
ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டு எடிட்டரில் ஒன்று எடிட் பண்ணுறோம், ஐயோ தெரியாமல் ஒன்று டைப் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் ரிசல்ட் அப்படின்னு இருக்குன்னா கடைசியாக என்ன டைப் பண்ணீங்களோ அது வெளியே போயிடும். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ நான் ஏதோ ஒரு தப்பாக டைப் பண்ணிட்டேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் தட் இஸ் த மோர் பேசிக்கான ஒரு விஷயம். அப்புறம் ஒரு நார்மல் இப்போ ஒரு ஏதோ ஒரு பண்ண அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு பேசிக் இப்போ நீங்கள் இது பண்ணுற இன்டர்வியூல இதுலேயோ ஒரு இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் ரிவர்சல் பண்ணணும், பட் டோன்ட் யூஸ் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ நார்மலாக வந்துட்டு அப்போது லாஸ்ட்டாக இருக்கிற எனக்கு நான் ஸ்டாக்கை வச்சு அதை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் இன்செர்ட் பண்ணி வாங்கிட்டு அகெயின் ஐ எம் அப்பான் என்னெல்லாம் இது ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி இட் வில் அகெயின் பாப் இட் அவுட் ஃப்ரம் தி ரிவர்சல். ஸோ இதுதான் ரொம்ப காமனான எக்ஸாம்பிள். அண்ட் உங்கள் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வச்சு யூ நீட் சம் ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு நீங்கள் வந்து ஒரு இது பண்ணணும். எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெக்கர்ஷனாக நடக்குது அந்த விஷயம், அந்த விஷயத்தை நான் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் மூலியமா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. ஸ்டாக் ஓரியன்டட் தட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ தட் இஸ் த திங். Stack example in C. It will be better if sample program in C rather than in Java. இதுவே C தான்ப்பா. Okay. Fine. So, and we'll have other. Okay. Yeah. Next slide, Tara. Okay. So now, இப்போ வரைக்கும் stack இது படி பார்த்ததுல basic. அந்த ஓவரால் நம்மளோட பேசிக்கான கான்செப்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எங்கெல்லாம் அந்த இது யூஸ் பண்ணுறோமோ நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புஷ் அண்ட் பாப் எங்கே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ நினைக்கிறோமோ அந்த இடத்துல வில் ஹாவ் தி ஸ்டாக் அஸ் அ குட் ஒன். டைனமிக் ரீசைசிங் ப்ளஸ் இந்த டைம் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது எல்லாம் மேலே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் போனால் தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆக்சஸிங் பேஸ் பண்ணிலாம் இது வந்து லிட்டில் இட் இஸ் நாட் அட்வைசபிள், அங்கே அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ வேறெவர் வி ஹாவ் திஸ் லாஜிக் ஆஃப் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுங்கிற அந்த ஒரு இதில் கோர் ஐடியாவில் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். Okay, next one. Okay, so திருப்பி நம்ம ஸ்டோரி டைம் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி லைக் as we started like for watching a movie ட்ரெயினில் போகிறப்பே வந்து லைக் we are little hungry, ஸோ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். and we are going for ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு தள்ளு வண்டி கடையில் தான் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அகெயின் லைக் அங்கே போது லைக் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு தோசையோ சம்திங் நம்ம இது பண்ணுறோம். இது வந்து ஒரு நார்மல் டே டு டே சினாரியோ. அவன் தோசை போட்டுக்கிட்டே இருக்கான், நிறைய மக்கள் அடிக்கடிக்கு இப்போ மேலே வைக்கிறான் அப்படின்னா வில் ஆல்வேஸ் லைக் அவன் மேலே வைக்கிறப்ப அந்த ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு மக்கள் எல்லா பேருமே வந்து they will get that. ஸோ லாஸ்ட்டாக அவன் போட்டு மேலே வைக்க இப்போ இன்கேஸ் ஈவன் ஏதாச்சும் ஒரு தோசை வந்து ஆறி கடைசியாக இருந்துச்சுன்னா அதை யாருமே வந்துட்டு வாங்க மாட்டாங்க, இல்லை இதாக பண்ணி கொடுங்க. ஸோ மேலே நம்ம ஸ்டாக்காக அடுக்கி அந்த ஃபஸ்ட்டு வர அதுதான் வந்துட்டு வில் கெட் ஈஸியாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈவன் அது வீட்டில் கூட நம்ம அம்மா வந்து ஏதாச்சும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா தோசை வந்து நம்ம அடுத்து மேலே வைக்க அந்த ஃபஸ்ட்டு தோசையை தான் நம்ம வந்துட்டு இது பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இட்ஸ் ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்டாக்கோட ஒரு வர அந்த இதுக்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக வர அந்த விஷயங்கள் தான் வில் பி மூவிங் அவுட் ஃபர்ஸ்ட். ஸோ யா நெக்ஸ்ட் ஸ்லைட் கேட்க Q. Vinith. So Vinith, just a time check also. Okay, like I'll rush up with this.
பார்த்துக்கோ. இது வந்து நம்ம யாரெல்லாம் குஷி படம் பார்த்துருக்கீங்க? இந்த குஷி இல்ல, நாட் வித் விஜய் தேவகொண்டா அண்ட் சமந்தா, வித் விஜய் அண்ட் ஜோதிகா, ஓல்டு ஃபிலிம். அது நம்ம டைம் இல்ல, நம்ம டைம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு there will be a one good comedy with விவேக். ஸோ எல்லாம் காலேஜ் முடிச்சு போவாங்க, விவேக் வந்து ஓவராலாக வா கையை கொடு கிளம்பு, வா கையை கொடு கிளம்பு, அந்த மாதிரி தான். ஸோ அதான் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் கியூ. எல்லாம் வரிசையில் நிற்பாங்க, எல்லாம் வந்து வா கையை கொடு கிளம்பு, தென் வில் ஹாவ் சம் காமெடி வித் தி ஆக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வாஸ் யூ சி இன் திஸ் இமேஜ், ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிற மாதிரி, மொதல் ஆளாக வந்தேன்னா மொதல் ஆளாக வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட் எவர் தட் இதுலேயும் டூ மெயின் ஆப்ரேஷன்ஸ் அகெயின் என்கியூ அண்ட் டிக்யூ. ஸோ ஃபார் ஆடிங் அன் எலமெண்ட் அண்ட் ஃபார் ரிமூவிங் எலமெண்ட். அங்கே எப்படி புஷ்ன்னு பார்ப்போம், அந்த மாதிரி இங்கே ஒரே ஒரு வித்தியாசம், ரெண்டு சைட்லையுமே இட் ஹேப்பன்ஸ். நான் ஒரு சைடில் ஆட் பண்ணுவேன், ஒரு சைடில் ரிமூவ் பண்ணுவேன், ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்காது. ஸோ நான் இங்கே டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வெளியே போயிடுவேன், கடைசியில் ஒரு ஆள் புதுசாக ஆட் ஆகலாம் எனக்கு பின்னாடி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அண்ட் தட் இஸ் அ டிபிக்கல் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்லைட் தேவை. ஃப்ரண்ட், ரியர், சைஸ் இஸ் எம்டி. ஸோ என்னெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் இட் செல்ஃப் டிபிக்ஸ் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ். ஃப்ரண்ட் எலமெண்ட் எடுக்கணுமா, ரியர் எலமெண்ட் எடுக்கணுமா, சைஸ் ஃபுல்லாக, அந்த மாதிரி விஷயங்கள். சிம்பிள் கியூ அப்படின்னா நார்மல் வே ஆஃப் அடுத்தடுத்து லைக் உள்ள அந்த இதுதான். சர்க்குலர் கியூனா அகெயின் நான் ஒரு கியூ நினைக்கிறேன்னா லாஸ்ட் அஸ் லைக் லிஸ்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ப்ரையாரிட்டி கியூ சம்திங் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் கியூ. ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி அவனை மூவ் பண்ண வைக்கிறது. ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, யார் வந்து இல்லை ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யார் அதில் நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறது. இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் எடுத்துல ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும், தட் இஸ் சம்திங் பட் ப்ரையாரிட்டி கியூ. விஐபி தரிசனம் அந்த மாதிரி தான். விஐபி வந்து மொதல் ஆளாக திருப்பதியில் போய், இப்போ அது கூட ஏதோ விஐபி பாஸ் வாங்குறது கூட there is some way. If you write some ஓம் நமோ சம்திங் for 10 lakh times you'll get விஐபி பாஸ். அதான் ரீசெண்டாக படித்தேன். ஸோ அதுக்கு ஒரு வே இருக்கு. ஸோ தட் இஸ் சம்திங். அதே மாதிரி டிக்யூங்கிறது டபுள் எண்டட் கியூ. ஸோ எலமெண்ட்ஸ் ரெண்டு சைட்லையுமே இன்சர்ட்டோ இதுவோ பண்ணுற மாதிரி. தீஸ் ஆர் த காமன் திங்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் தேவை. ஸோ சூப்பர். கியூ பற்றி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் டிபிக்கல் வே, நம்ம நார்மலாக ஒரு லைனில் எழுத ஒரு டிக்கெட் வாங்குற அந்த விஷயம் தான் ஒரு கியூ. ஸோ சர்க்குலர் கியூங்கிறது அகைன் கனெக்ட்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் தேவை. ஓகே, ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் ஒரு நார்மல் ஒரு சிபியூ ப்ராசஸ்லேயே வந்து எந்தெந்த அடுத்தடுத்து இது பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இது போகும், ஒரு க்யூவில் வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய லைக் ஒன்ஸ் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒரு மேஜர் லெவலில் நீங்கள் பார்க்குறப்ப, பர்ஃபார்மன்ஸ் லெவலில் பார்க்குறப்ப த்ரெட் வெயிட் பண்ணுது, த்ரெட் க்யூவில் இருக்குது, அடுத்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த டெர்மினாலஜிஸ்லாம் வந்து ஹியர் பண்ணுவீங்க. ஸோ க்யூ இஸ் அ காமன் ஆஸ்பெக்ட் இன் எவ்ரி. ஸ்டாக்கும் க்யூவும் தெரியாமையே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது அப்புறம் தான் இது ஓகே இது இப்படி தான் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது வில் அண்டர்ஸ்டாண்ட். ஜாப் ஸ்கெடியூலிங், டாஸ்க் ஸ்கெடியூலிங் எல்லாமே வந்துட்டு அகெயின் ஃபால்ஸ் அண்டர் தி கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். கியூ வந்து அஸ் அ கிளாஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். என்கியூங்கிறது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறதுக்கு அஸ் யூ நோ. பீக்குங்கிறது அங்கே எப்படி டாப் அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா பீக்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எலமெண்ட் என்னவோ அதை மட்டும் சொல்லுவோம். டிக்யூங்கிறது ரிமூவிங் தட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ இதை எப்படி இங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஃப்ரண்ட் ரியருங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் வச்சு we are adding max size எவ்வளோன்னு பார்ப்போம். we are adding the elements and removing it accordingly. max size queue full ஆயிடுச்சு அப்படின்னா will won't add. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு காமனான ஒரு ஜாவா எக்ஸாம்பிள். யாரோ ஜாவா கேட்டு, ஸோ திஸ் இஸ் ஜாவா எக்ஸாம்பிள், சிம்பிள் திங். ஸோ yeah, next one, queue summary. as I said, like மேஜர் ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எங்கே அந்த ஸ்பெசிஃபிக் சினாரியோவில் நம்ம ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோமோ பண்ணிக்கலாம். டைனமிக்காக கியூ ஆல்வேஸ் இட் க்ரோஸ் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் ஆடிங் நியூ எலமெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி சைஸும் வந்து சைட் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸோ யா நெக்ஸ்ட் லைன். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ இது வந்துட்டு நான் எந்த இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை வாட் கைண்ட் ஆஃப் அசிம்ப்டிக் நோட்டேஷன் இட் ஃபால்ஸ். அசிம்ப்டிக் நோட்டேஷன்னா
ஒரு அல்காரிதம் நான் இது பண்றேன் அப்படின்னா அந்த அல்காரிதம் வச்சு என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளவு கம்மியான ஐட்ரேஷன்ஸ்ல என்னால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் மேஜர் இது. ஸோ அதோட எஃபிஷியன்சி, என்னோட இன்புட் லெவல் 10 இன்புட் வச்சு நான் ரன் பண்றதுக்கும் 1000 இன்புட் வச்சு ரன் பண்றதுக்கும் 1,00,000 இன்புட் வச்சு ரன் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ற விஷயம் தான் இந்த அசெப்டிக் நோட்டேஷன்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் 1, ஆர்டர் ஆஃப் n, நான் ஒரு இன்புட் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு அரேல ஒரு விஷயத்த இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்றேன்னா இட் இஸ் அ லீனியர் ஒன். இந்த மாதிரி வந்து ஒரு லீனியர் இது. இதே வந்து நான் என்னோட எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சோ ஒரு லிங்க் லிஸ்ட்ல போய் அதே நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா சைஸ் கூடுச்சுன்னா இட் இஸ் டைரக்டா ப்ரொபோர்ஷனல், எவ்வளோ கூடுதோ அவ்வளோ தூரம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தெர் இஸ் வெரைட்டிஸ் ஆஃப் நொட்டேஷன்ஸ், ஆர்டர் ஆஃப் n, ஆர்டர் ஆஃப் 1, ஆர்டர் ஆஃப் log n, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் நம்ம பண்ணுற அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர் தான் இந்த அசெப்டிக் நோட்டேஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் மட்டும் அப்ரோச் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் அப்ரோச் பண்ணுறப்ப நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இந்த அசெப்டிக் நோட்டேஷன். ஸோ இதில் வந்து 3 மேஜர் கேசஸ் இருக்குது: பெஸ்ட்டு, ஆவரேஜ் அண்ட் ஒர்ஸ்ட் கேஸ். ஸோ எந்த இதில் நம்ம ப்ரோக்ராமை நம்ம சால்வ் பண்ணுறோங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸோ திஸ் இஸ் சம் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம அதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஐ லீவ் இட் டு யூ தி ஸ்பெசிஃபிக் திங். ஏதாச்சும் எந்த ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதை நான் ரிகர்சிவாக ஸ்டாக் வச்சு கன்வெர்ட் பண்ணணும். இது ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக ஒரு ஃபேக்டோரியல் அப்ளிகேஷனை இப்போ இது ரிகர்சிவாக இது கால் பண்ணிட்டே இருக்கும். அகெயின் இந்த ஃபேக்டோரியல் மெத்தடை கால் பண்ணணும், திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை நான் எப்படி ஸ்டாக்ல மாற்றிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ லீவ் இட் டு யூ திஸ் ஆடியன்ஸ், லைக் ஒரு 20+ பீப்புள் இருக்கீங்க. ஸோ ஐ லீவ் இட் யூ கைஸ். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ரெக்கர்சிவாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் ரெக்கர்சிவாக எப்படி மாற்றுறது ஸ்டாக் யூஸ் பண்ணுறது. This is the activity. Next slide. I think that's it from a recap. So என்னெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு குயிக் ரீகேப். Starting from linear data structures, என்னெல்லாம் இருக்கு, how we relate each thing with a real time aspect. அரேனா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இது, லிங்க் லிஸ்ட்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன, everything we covered with both programmatical aspect, advantages, disadvantages, ஒரு real time example எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், தெரியாம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம். So overall these are the things, and I complete here and we'll have some 5 minutes for question and we'll close it out.